இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 3 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் நியூ ரிலீஸ் அனிமேவை போட சொல்லி கேட்குறீங்க. ஃபுல்லாக ரிலீஸ் ஆனாதான் என்னால் அதை போட முடியும், அப்படி இல்லைன்னா காப்பிரைட் வந்துடும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 3 எபிசோட் 13. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள டாலர் ட்ரங்க் அடைஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் அவங்களால ராயல் கிளாஸ் ரூமில் இருக்க முடியும். அவங்க அதை சாதிப்பாங்களா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட 3rd டே ஸ்டார்ட் ஆகுது. ஹண்டிங் பண்ணதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டயர்ட் ஆகி ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. பட் ஃபோர்ஃபீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வேற லெவலில் சர்வை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்மோடியஸும் சாப்னாத்தோ வேற லெவலில் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸ்டில் அவங்களும் டோரோ பிரதர்ஸும் தான் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடுப்பா வருது, நான் இன்னும் நிறைய ஹண்டிங் பண்ணுவேன், குத்தி குத்தி கொல்லுவேன் அப்படின்னு சாப்னாத் சொல்லவும் தப்பான செய்கை காட்டாதன்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். ஆஸ்மோடியஸ் சாப்னாத் மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து பாஸ் லெவல் மான்ஸ்டர் கொள்ளுதாங்க. அகாரிஸ் கோயமான் கூட கேசல்ல வந்து தங்கினவங்க தான் மொத்தமா சேர்ந்து அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் தோக்கடிக்கிறாங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிங்டமையே உருவாக்கி இருக்காங்க. குரோக்கலுக்கு நிறைய பீஸ்டே இன்கிரீடியன்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்ல விழுந்துருந்தாங்க. அட பாவி, இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு ஏமாத்துதியே அப்படின்னு ஒரு தாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளவோ இந்தாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு அவன் எலிசபெத் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். செடக்ஷனை யூஸ் பண்ணி கிளாரா டீமும் போய்கிட்டே இருக்காங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட முக்காவாசி நாள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பாயிண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேலகோ எல்லார் பாயிண்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்றான். பாயிண்ட்ஸ் நான் தனித்தனியா சொன்னா டைம் ஆகும், சோ நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்மோடியஸ், டோரோ பிரதர்ஸ், கிளாரா, எலிசபெத், ஆரபஸ், அகாரிஸ், கோயமான். இப்போ நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தான் லீடிங்ல இருக்குது. இவங்கள யாராச்சும் ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் யங் கிங்கா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேலகோ சொல்றான். நெதர் வேர்ல்டுல பீஸ்ட் டீமன் எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடணும், அதுல ஸ்டூடெண்ட்ஸால சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே நடத்துறாங்க. இதுல சர்வைவ் ஆகி டாப்ல வர ஸ்டூடெண்ட் தான் யங் கிங் கேண்டிடேட் அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். சோ இப்போ நான் சொன்ன அந்த நேம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் யங் கிங் டைட்டில் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேலகோ சொல்லிட்டு இன்னொரு விஷயம், ஒரு முட்டாள் இன்னும் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான், அவன் எங்க போனான்னே தெரியல. ஃபோர்ஃபீட் பண்ண போறதா இருந்தா ஃபோர்ஃபீட் பண்ணிரு, அப்படி இல்லைன்னா சீக்கிரமே கேமுக்குள்ள வா அப்படின்னு கேலகோ சொல்லவும், என்ன ப்ரொஃபசர் கேலகோ உங்க ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் அக்கறையோட தனி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்கன்னு ஒரு ஸ்டாஃப் கேட்கவும், அவன் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டா ரெஸ்கியூ பண்ண ஈஸியா இருக்குல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு கேலகோ சொல்றான். நான் தான் யங் கிங் டைட்டில் அடைய போறேன் அப்படின்னு சாப்னாத் சொல்றான். ஆஸ்மோடியஸோ கிளாராவா அமைதியா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், மாஸ்டர் இருமா அப்படின்னு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நான் தான் மாஸ்டர் இருமா ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பேன், நான் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மாஸ்டர் கிட்ட காமிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், மாஸ்டர் இருமாவோட வால் பேப்பரை கூட நான் போன்ல வச்சிருக்கேன், சோ நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு ஆசோ கிளாராவோ சண்டை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்னதான் பாராட்டுவாருன்னு ஆஸ் சொல்றான். என்னதான் பாராட்டுவான் கிளாரா சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே போய் பார்த்தா, இன்னும் உனக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியம், திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹே ஆஸ், இருமா கிட்ட பேசலையான்னு கேட்கவும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நீ அப்படின்னு கேட்கவும், எனக்கும் தான் கிளாரா சொல்றா. நம்ம ஹீரோ ட்ரைனிங் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மள இன்னும் கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இருமா நேம் மட்டும் தான் லிஸ்ட்ல இல்ல, ஆனா இருமா கண்டிப்பா வின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாஸ்டர் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்புறம் ஏன் நடுங்குத அப்படின்னு சொல்லி சாப்னாத் கேட்கறான். மாஸ்டர் இருமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாரு அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். இருமா கண்டிப்பா வின் பண்ணுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, பொண்ணுங்க எப்போ பசங்க பின்னாடி போக மாட்டாங்க, இருமாவை என்ன தேடி பெற வைக்கிறேன் அப்படின்னு கிளாரா நினைக்கிறா. ஆஸ்மோடியஸ் கிளாரா 2 பேருமே இப்பவே நம்ம ஹீரோவை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலில் வர அடிபட்டிருக்கு, அதை வச்சுட்டு இப்ப கீழே இருந்து மேலே ஏறிட்டு இருக்கான். ஓ விடாமுயற்சியை கண்டு நான் வியக்கிறேன் அப்படின்னு ஆலி சொல்றான். நம்ம ஹீரோ வந்த வழியை விட எக்ஸிட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கீழே விழுந்துட்டான். நீ விழுந்தப்போ நான் தான் உன்னை காப்பாத்தின தெரியுமா, சீட் ஆஃப் பிகினிங்கையும் சேஃபா எடுத்து வச்சேன், அந்த மேஜிக்கல் பீஸ்ட் கிட்டே இருந்தும் நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன், என் மானா எவ்வளவு ட்ரெயின் ஆயிடுச்சு தெரியுமா, நீ இப்படியே மெல்ல மெல்ல ஏறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எப்படியே ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள மேல ஏறிப்பேன்னு நினைக்கிறேன் ஆலி சொல்றான். நாஃபல் நம்ம ஹீரோவை தேடி கீழே வந்து விங்ஸை யூஸ் பண்ணி பறந்து மேல வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான். ஓ அது எனக்கு அவ்வளவா பறக்க வராது அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாஃபலால நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு பறக்க முடியல, காலில் அடிபட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்டாவும் ஏற முடியல நம்ம ஹீரோ சொல்லவும், நாஃபல் நீங்கி கிரீன்ஸை காமிக்கிறான். ஒரு டிராப் வாட்டர் பட்டாலே இது 30 மீட்டருக்கு வளர்ந்துரும், நாங்க கூட இதை பத்தி ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருக்கோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தண்ணிக்கு எங்க போகன்னு யோசிக்கவும், நாஃபல் வாண்டியர் இந்த வாட்டர் கேனு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப தண்ணியை ஊத்தவும் அதுவும் மேல ஃபாஸ்டா வளருது, காலில் அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ மேல ஏறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும், அதுக்குள்ள ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே முடிஞ்சிரும். ஹீரோட ஒரு டிராப் ஆஃப் பிளட் ஒரு தடவை ஒரு பறவையை ஹீலிங் பண்ணியிருக்கோம், ஹியூமன் பிளட்டுக்கு இங்க வேல்யூ ரொம்ப அதிகம், நான் என்னோட ஓன் மேஜிக்கை கிரியேட் பண்றேன் அப்படின்னு நீகி கிரீன்ஸ் மேல நம்ம ஹீரோனோட ஒரு டிராப் ஆஃப் பிளட்டை ஊத்துறான். நிலநடுக்கம் அந்த மாதிரி அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் புரிஞ்சுக்கிறான். அதோட டாப்ல இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். என்னாச்சோன்னு கேமரா டீமன் இப்ப அந்த இடத்துல வந்து பாக்குது. ஹலோ, நான் சேஃபா தான் இருக்கேன். லீட் சீட் ஆஃப் பிகினிங் நான் கொண்டு வந்துட்டேன். அந்த ஸ்டாச்சு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே இருமா, உனக்கு அடி எதுவும் பட்டிருக்கா, நீ ஓகே தானு கேளக்க கேட்கவும் நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். 0 பாயிண்ட்ஸ்ல இருக்க 4 ஃபீட் பண்றதா இருந்தா உடனே 4 ஃபீட் பண்ணிரு அப்படின்னு கேளக்க சொல்லவும், இல்ல நான் இதுல வின் பண்றதா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேற லெவல் ப்ரொஃபசர் கேளகோ அப்படின்னு ஸ்டாஃப் சொல்றாங்க. அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்காம போய் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணு அப்படின்னு கேளகோ சொல்றான். டைமை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இருமாவோ லீடோ தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா லீட் அவன் வழியில போறான். வேஸ் ஆஃப் எண்டிங்கை தேடி வந்த அவன் ஒரு பெரிய ஜீனியை மீட் பண்றான். வேஸ் ஆஃப் எண்டிங்கை நீ அடையணும்னா 100 சேலஞ்சை பீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லவும், லீடும் ஒரு கேம்ல கூட தோக்காம எல்லா கேமையுமே பீட் பண்ணி காமிக்கிறான். கேம்ல வந்துட்டாலே அவன் அவ்வளவு ஈஸியில தோத்து போக மாட்டான். அண்ட் கடைசியில ஒரு வழியா வேஸ் ஆஃப் எண்டிங்கையும் அடையிறான். வேஸ் ஆஃப் எண்டிங் இப்போ என்கிட்ட இருக்கு. லீடுங்கிற என் பேருக்கு ஏத்த மாதிரி இப்பதான் நான் லீடிங்ல இருக்கிறேன். வேஸ் ஆஃப் எண்டிங் ரொம்பவே ஜொலிக்குது. நான் ரொம்பவே ஃபேமஸ் ஆக போறேன். த யங் கிங் லீட். எனக்கு தான் அந்த டைட்டில் வரப்போகுது. எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்டா எப்படி சைன் பண்றது, நான் இப்பவே அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிடணும் அப்படின்னு லீட் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நீங்க இன்கிரீடியன்ட்டை கலெக்ட் பண்றது பெருசு இல்ல, அதை நீங்க சப்மிட் பண்ணாதான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஹே தம்பி லீட், ஒன்னதான் நீ கையில வச்சிருக்கிற அந்த வேஸ் ஆஃப் எண்டிங் அது இன்கிரீடியன்ட் இல்லைனாலுமே அதுக்கு மட்டும் 20,000 பாயிண்ட்ஸ் சொல்லவும், ஓ சூப்பர் 20,000 பாயிண்ட்ஸா, ஆனா அதை ஏன்ப்பா மைக்ல அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு லீடு ஷாக் ஆகுறான். இந்த வேஸ் ஆஃப் எண்டிங் லெஜண்ட் லீஃப்கான ஒரு முக்கியமான பார்ட். ஓ சாரி, அது சீக்ரெட்ல இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு டீச்சர்ஸ் கோர்த்து விட்டுருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ லீடை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே தான் கோர்த்து விட்டுருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு லீடு சொல்றான். நான் மண்ணோட மண்ணாயிட்டேன், இல்ல அப்படியே கிராஸா படுத்துக்கிட்டேன் அப்படின்னு லீடு பயந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து, ஹே லீட் சீட் ஆஃப் பிகினிங் நான் கொண்டு வந்துட்டேன், ஸ்டாச்சு கிட்ட மீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். சூப்பர் இருமா, ஆனா அதை ஏன்டா நீயும் மைக்ல அனௌன்ஸ் பண்ண, ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது இப்போ ஒரு கர்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், சோலி முடிச்சு. இப்போ எல்லாருமே எங்க 2 பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு லீட் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். லேடி செல்லம் எங்க இருக்கீங்க, ஷாங்ஸ்மா எங்க இருக்கீங்கன்னு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் தேடிட்டு இருக்காங்க. என்னாலும் வேஸ் ஆஃப் எண்டிங் நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இப்ப எலிசபெத் இந்த இடத்துல வந்து நிக்கவும், கொடுக்க மாட்டேன் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி நடுக்க ஆரம்பிக்கிறான். ஹாய் லீட் அப்படின்னு இப்ப எலிசபெத் வந்து நிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், உங்க ட்ரெஸ் ஏன் இவ்வளோ காமெடியா இருக்குன்னு டொரோ பிரதர்ஸ் கலாய்க்கவும், பேட்டில் ட்ரெஸ் மாஸ்டர் தான் கொடுத்தாருன்னு சொல்லவும், அதான் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க பிளேட்டை மாத்துறாங்க. டெல்லி உங்க மாஸ்டர்ஸை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீட் ஆஃப் பிகினிங் அடைஞ்சது பெருசு இல்ல, அதை கரெக்டா இவங்க போய் சப்மிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் அடிச்சு பிடுங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ நம்ம ஹீரோவையோ லீடையும் மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode la meet பண்ணலாம்.